பிரைம் ஆஸ்திரேலியாவை பார்த்துருக்கிறியா? பயங்கரமான டீம் நல்லா சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பேன். ஆனால் இன்னொரு டீம் உங்களுக்கு தெரியாது. தச்சம்பாளையம் லெவன்ஸ் ஒரு டைம் வந்தாங்க பிரைம் ஆஸ்திரேலியா எங்கள் ஊர் டோர்னமெண்ட்டுக்கு, தச்சமலை டோர்னமெண்ட்டுக்கு 5500 ப்ரைஸ். ஆஸ்திரேலியாவை வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே எங்களோட போட்டு விட்டாங்க. ஆஸ்திரேலியா பாண்டிங் பார்த்தீங்கன்னா டாஸ் வந்தோடனே பேட்டிங் எடுத்துட்டாப்ல. அடுத்து ஏன்டா எடுத்தோம்னா அப்பவே மீட்டிங் போட்டாப்ல. கிளிகிரிஸ்ட்டை போட்டு கிளிகிளின்னு கழிச்சிட்டாப்ல. நீ எல்லாம் என்ன ஆடுறப்போ தச்சமலை லெவன்ஸ் பாரு எப்படி சூப்பராக பந்து வீசுறாங்க அப்படின்னு. ரெட்லியெல்லாம் போட்டு கிழிச்சு விட்டாப்ல. நீ வந்து வீசுறதையும் பாரு, அவன் வீசுற 260 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுற, நீ என்னமோ 160 வீசிட்டு பீத்திக்கிற அப்படின்னு ஓட்டு சாத்தம் போட்டு விட்டாப்ல பாண்டிங்க. அப்புறம் இந்த மாடசாமி இருக்காப்புல இல்லை, மாட்டைக்கு ஒரு ஷாட் அடிச்சாப்ல. மாடுக்குன்னே மிரண்டுச்சுன்னா பார்த்துக்காரு. 2014 என்னமோ அப்போ ஒரு ஷாட்டு பின்லாடனே வெளியே வந்து எட்டி பார்த்தாப்புல, என்னடா இப்படி ஒரு சவுண்ட் அப்படின்னு. அப்போ தான் போலீஸ் பிடிச்சிருச்சு அவர் வெளியே வந்தோடனே. இந்த வரலாற்றையெல்லாம் அமெரிக்கா மறைச்சிட்டு போய் சொல்லி திரியிறாங்க, நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம்னு. மாடசாமி அடிச்ச அடியில் அந்த சவுண்டை கேட்கறக்காக பின்லாடன் வெளியே வந்தாப்புல. கிரிக்கெட் பேட்டிங் அப்போ அந்த மாதிரி ஒரு ஆட்டமெல்லாம் வந்து தச்சமலை லெவன்ஸ் மாதிரி பிரைம் ஆஸ்திரேலியாவில் சும்மா அதில் என்னத்தை போய் பிரைம் ஆஸ்திரேலியா சும்மா சும்மா பில்டப்படாதல்ல. தச்சமலை லெவன்ஸ் எல்லாம் எடுத்து விட்டோம்னு வச்சுக்கா நாடு தாங்க அது. அதனால தான் உள்ளே வச்சிருக்கிற ஊருக்குள்ளேயே. நீ வேணா வந்து விளையாடிப்பார், அப்புறம் தெரியும்.